என்னம்மா தோசை சுட்டுருக்க? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் புத்திமதி சொல்லு. ஆனா ஒரு தோசைய முருகல சுட சொன்னா சுடாத. ஏண்டி நிஜமாவே உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாம தலை குனிஞ்சு போய் திரும்பி வந்திருக்கோம். நீ வந்திருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க. உன் மேல அவ்வளவு கோவமா இருக்காங்கடி எல்லாரும். இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நாங்க தவிச்சு போய் நிக்கிறோம். நீ என்னமோ தோசை முருகலா இல்லன்னு பேசிட்டு இருக்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? சாப்பிடாம போய் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது பட்னி கடந்து சாகட்டுமா? முதல்ல இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்றத நிறுத்து. 3 வயசு ஆகியும் உனக்கு பேச்சு வரலையே நான் மௌன விரதம் இருந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்பதாண்டி தெரியுது காரணமாதான் கடவுள் உனக்கு பேச்சு கொடுக்காம இருந்திருக்காரு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகலாமா? ஒரு கத்தி எடுத்துட்டு வா, நானே நாக்கு அறுத்துக்கிறேன். அப்புறம் பேசவும் மாட்டேன், தோசையும் கேட்க மாட்டேன். எனக்கே அப்படிதாண்டி தோணுது. உன்னை அப்படியே குத்திடுவேன். ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இருக்காதா? சாப்பிட்டுட்டு இருக்கா, அவளை போய் திட்டிட்டு இருக்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் எனக்கே புத்தி சொல்லுங்க. இதுல 100ல 1 பங்கு அவளுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் இவ உருப்பிட்டு இருப்பா. இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? பாத்தீங்களாங்க, என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறா. விலைக்கு சொல்லுங்க. இங்க பாருமா, நான் தப்பே பண்ணலன்னு சொல்லல. என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு தான் கேக்குறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. அவருக்கு ஒரு அவமானம்னா யார் தான் பொறுத்துப்பாங்க? அப்பாவை நம்ப வச்சு கழுத்து அறுத்தாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்கன்னு நான் கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதுக்காக அந்த மனுஷன் கோச்சுக்கிட்டு போகாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவரா வீட்டு விட்டு போனாரு, பழைய பகைக்கு கடத்தினாங்க. அதுல என்னென்னமோ நடந்துடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப என்ன குற்றவாளி ஆக்கி இருக்காங்க. அப்போ அவரு மனசொடிச்சு போனதுதான் தப்பு. நீ ஒரு தப்பும் பண்ணல, அப்படித்தானே? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை வேணும்னா சொல்லலாம். அத எப்போ எங்க யார்கிட்ட சொல்லணுமோ அப்ப சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அத நினைச்சு உருகி கை கூப்பி அழுது சீன் போடல எனக்கு தெரியாது. நானும் எத்தனையோ ராங்கி அகங்காரி எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா உன் அளவுக்கு அகங்காரிய நான் பார்த்ததே இல்லடி. அம்மா, அவ்வளவுதான் உன்னோட லிமிட்டே. உன் பேச்ச கேட்க முடியாம தான் கையெடுத்துக்கிட்டு சாக போனேன். அப்பவும் நீ திருந்தல. நான் செத்தாதான் நீ திருந்த வேணா சொல்லி செத்து தொலைறேன். நீதான் வாயை மூடிட்டு சும்மா இரண்டி. ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க முடியுதா இந்த வீட்டுல? அவந்திகா மேடத்துக்கு ரிஜிஸ்டர் போஸ்டர் வந்திருக்கு மேடம். அவதான் வந்து வாங்கணுமா? இல்ல மேடம், யார் வேணாலும் சைன் போட்டு வாங்கலாம். இந்தாங்க மேடம், இதுல சைன் போடுங்க. இந்த இடத்துல போடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ஏய், என்ன? உனக்கு தாண்டி லெட்டர் வந்திருக்கு, வந்து எடுத்துக்கோ வா. என்னங்க என்னோ பெருசா தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினியே. சம்மந்தி வீட்டுக்காரங்க மாதிரி உலகத்திலே யாரும் இல்லன்னு சொல்லி இப்ப காட்டிட்டாங்க பாரு புத்திய. என்ன ஆச்சுங்க? அப்படி என்னதான் இருக்கு இந்த லெட்டர்ல? சொல்லிட்டு அப்புறமா கோவப்படுங்க. அவங்க கோவப்பட்டு ஏதாவது பேசினா கூட கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு எனக்கு பாடம் சொல்லி தானே கூட்டிட்டு போனேன். அவங்க பேசுறதுக்கு நான் ஏதாவது எடுத்து பேசினானா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மன்னிப்பு தானே கேட்டேன். மரியாதையை தானே திரும்பி வந்தேன். இப்ப வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கடி. அவந்திகாவை டைவர்ஸ் பண்ண போறேன்னு உன் மருமக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? நேத்துக்கு அவன் சொல்லும் போது கூட ஏதோ கோவத்துல பேசுறான்னு சும்மா இருந்தேன். இப்படி முதுகுல குத்துவான் தெரிஞ்சிருந்தா அப்பயே நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வந்திருப்பேன். ஐயோ, அவசரப்படாதீங்க. அண்ணனுக்கும் சம்பந்திக்கும் தெரியாம தான் மாப்பிள்ளை இப்படி. நிறுத்தி. தொட்டதுக்கெல்லாம் காரணம் சொல்ல வந்துட்டு. அண்ணனுக்கும் நொண்ணனுக்கும் தெரியாம தான் இதை அனுப்பிச்சிருக்கானா? ஏன் உமாக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அந்த தேவி பிரி தடுத்து நிறுத்திருக்குமா? அவந்திகா இனிமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவங்க முன்னாடி தானே சொன்னா. அப்புறம் எப்படி தெரியாம அனுப்பிச்சிருப்பா? இனிமே அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணுமா இல்லையாங்கிறது என் கையில இல்ல. அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அந்த தேவ பிறவி இங்க நின்று தானே சொல்லிட்டு போச்சு. அதுக்கு இதுதான் அர்த்தமா? ஏங்க, எதுக்கும் நான் வேணா ஒரு வாட்டி அங்க போய் பேசிட்டு. எனக்கு தெரியாம அங்க போய் பேசணும்னு நினைச்சாலே கொன்னு போட்டுருவேன். நேத்துக்கு அவ்வளவு தூரம் அவங்க வீடு ஏறி போய் மன்னிப்பு கேட்டனே, அதுக்கு என்னடி மரியாதை?
நாம போய் அங்க கை கட்டி கூலி குறுகி நின்னுட்டு வந்ததுக்கு அப்புறமும் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இதுக்கு மேல நாம என்னடி செய்யணும்? காலைல வேணுமா? அதை மட்டும் தாண்டி செய்யல. அப்பா நீங்க அவ்வளவு இறங்கி போனது உங்க தப்புப்பா. ஏய் நீ சும்மா ரெடி. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அவர் கோவத்துல என்னை வேற ஊத்துறியா? அவங்கிட்ட ஏன்டி பேசுற? நீ என்கிட்ட பேசு. என்னடி நினைச்சிட்டு இருக்கானுங்க? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா குடும்பமா போய் கால விழுவோன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? ஏதோ தப்பு நடந்து போச்சு மன்னிப்பு கேட்டாச்சு. இல்ல அவனுங்க வீட்டுல யாரும் தப்பே பண்ண மாட்டாங்களா? அவந்திகா கேட்ட மாதிரி அவன் என்னடி பெருசா தப்பு பண்ணிட்டா? அவங்க குடும்ப பேரை கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒழுக்க கேட்டா நடந்துக்கிட்டாளா? ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டுட்டா அதுக்கு போய் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? ஒரு பொண்ணை நான் வீட்டுல வச்சுக்கிட்டு சோறு போட முடியாத அளவுக்கு நான் பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? காலம் பூரா நான் இவளை மகாராணி மாதிரி வச்சு தாங்க வேண்டி. அவந்திகா, அவன் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது நமக்கு கௌரவ பிரச்சனை. அவன் என்ன உன்னை வேண்டான்னு சொல்றது? நீ சொல்லணும் அவனை நீ எனக்கு வேண்டான்னு. இது ஏன் அபிப்பிராயம்? உனக்கும் இதுல சமாதானா நாம பதில் நோட்டீஸ் அனுப்புவோம். என்னங்க நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னடி பண்ணுவாங்க? அவளையும் வேண்டான்னு அனுப்பிடுவாங்களா? அனுப்பிட்டோண்டி. அவளுக்கு சேர்த்து சோறு போடுறதுக்கு என்கிட்ட வசதி இருக்கு. என்னங்க உளறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுடுவேன். அவந்திகா நீ என்னமா சொல்ற? எப்போ நட்ராஜ் நான் வேண்டான்னு முடிவெடுத்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இனிமே நான் அவர்கிட்ட கெஞ்ச மாட்டேன். எனக்கு இந்த டைவர்ஸ்க்கு சம்மதம். ஐயோ சொல்லுங்க பெரியம்மா. வீட்ல இப்ப நிம்மதியா இருக்கீங்களாடி? என்ன சொல்றீங்க பெரியம்மா? எல்லாத்தையும் டிவில காட்டினாங்க, நான் மட்டும் பார்க்கல. ஊரே பார்த்து மானம் கெட்டு போய் கிடக்கு. ஆனா எனக்கு சந்தோஷம்தான். பெரியம்மா அந்த துஷ்டனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதை தாண்டி சொல்றேன். நல்லா வேணும்டி. மனுஷனா பிறந்தா ஊர் உலகத்துக்கும் நியாய தர்மத்துக்கும் கட்டுப்படணும். அது ரெண்டும் இல்லையா? படைச்சவனுக்காவது பயப்படணும். இந்த மனுஷனுக்கு தான் எதுவுமே இல்லையே. இத்தனை வருஷமா துடிச்சிட்டு இருந்தாருல இந்த ஆளு, கிருஷ்ணனை கொல்லுவேன் கிருஷ்ணனை கொல்லுவேன்னு. நீ நினைச்ச ஒருத்தனை அழிக்கிறதுக்கு நீ என்ன படி அளக்கிற பரமேஸ்வரனா? காட்டிட்டான்ல உனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்னு. நம்ம ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு வந்த கிருஷ்ணனை ஆளை வச்சு கொல்ல பார்த்தான்ல, அன்னைக்கே நான் சும்மா விட்டுக்க கூடாது. அதே அருவாளை வாங்கி ஒரே போடா போட்டுக்கணும். கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஏன் குங்குமத்தை நானே அழிச்சுக்க கூடாதுன்னு சும்மா இருந்தேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச முத தப்பு. அதுக்கப்புறமாவது நீ மெட்ராஸ்க்கு போய் வெட்டி முடிச்சது போதும், இங்கே கடைன்னு கட்டி போட்டிருக்கணும். அதை செய்யாம அனுப்பி வச்சேன் பாரு, அதான் நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு. பாவம் அந்த கிருஷ்ணன், அவனை எப்படியெல்லாம் அலக்கழிச்சாரு. செஞ்ச பாவத்துக்கு இனிமே கூண்டில் ஏத்தி கேவலப்படுத்தி ஜெயில தள்ளுவாங்கல்ல, நல்லா தள்ளட்டும். அந்த ஆளெல்லாம் சும்மா உட்கார வச்சு ஜெயில சோறு போடக்கூடாது. இடுப்பொடிய வேலை வாங்கணும். நான் அந்த ஆளு மூஞ்சு பார்க்கலாம் ஜெயிலுக்கு போக மாட்டேன். அந்த ஆளு மூச்சு காத்த என் மேல படக்கூடாது. நீயும் எங்கேயாவது அந்த ஆளை பாக்குறேன் கொள்றேன்னு ஜெயிலுக்கோ கோர்ட்டுக்கோ போயிடாத என்ன? சேச்சே, நான் எதுக்கு பெரியம்மா அவரை போய் பார்க்க போறேன்? அங்கெல்லாம் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். அந்த குடும்பம் ஏதோ இப்பதான் கொஞ்சம் பழசையெல்லாம் மறந்து உன்னை மருமகளை ஏத்துக்கிறேன்னு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி முட்டாள்தனமா பண்ணி வச்சா விளங்குமா இதெல்லாம்? எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை தாண்டி. ஒன்னு அந்த ஆள் சாகுற வரைக்கும் உள்ளே இருக்கணும், இல்ல உள்ளே செத்து போகணும்டி. நீ ஒண்ணு பயப்படாத, எல்லாம் ஓயட்டும். நான் போய் உமா கிட்ட பேசுறேன். சரிங்க பெரியம்மா. சரிடி, வச்சிடுறேன். ஏண்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அக்கா என்ன அக்காவாவது நொக்காவாவது எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடி. அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு நெஞ்சை வெடிச்சிடும் போல இருந்துச்சுடி. எனக்கு அப்படி பேசுற? நீ தானே பெரியப்பா பண்ணது தப்புன்னு சொன்ன. இப்ப நீ எப்படி சொல்ற? என்னடி பெரிய சரி தப்ப கண்டுபிடிச்சிட்ட? கிருஷ்ணன் நாள பாட்ட அவமானத்துக்கு பழி தீக்கணும்னு நினைச்சாரு. இது எல்லா மனுஷனுக்கு உள்ளது தானே. நீ மட்டும் என்ன எந்த பாவமும் செய்யாதவளா? பெரியப்பான்னு அவர் செய்யறதுக்கெல்லாம் ஆமா சாமி தானே போட்டுட்டு இருந்த. அந்த கிருஷ்ண மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ மாறின. எங்கப்பா ஏண்டி மாறணும்? அப்போ
நீ எனக்கு சப்போர்ட் பண்ணது, நான் பிரபாவை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியா கொடுத்ததெல்லாம் பொய்யாக்கா? ஆமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தேன். என் புருஷன் உன் அண்ணன் 2 பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நீ தான் காரணமா இருந்த. அப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். பதிலுக்கு நீ என்ன செஞ்ச? உன் புருஷனை உள்ள தள்ளனது பத்தாது, உங்க அப்பாவே உள்ள தள்ளணும்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்த. அதுக்கு பிறகும் நான் உனக்கு காவடி தூக்கிக்கிட்டு உன் பின்னாலேயே வருவேன்னு நினைச்சியா? சரி, இப்ப இந்த குதி குதிக்கிறியே, உமாத்த வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து எனக்கு மனசு கேட்கலன்னு பதர்னியே, அதெல்லாம் ஏன் செஞ்ச? பெரியப்பாவை நான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்தேன்னு சொன்னனே, அப்ப நீ இப்படி கால்ல சலங்கை கட்டிட்டு ஆடலையே. இப்ப மட்டும் எந்த பேய் உன்னை வந்து பிடிச்சது? இந்த ஆட்டம் ஆடுற? நீ சொல்றதெல்லாம் நிஜம் தாண்டி. அப்பெல்லாம் கூட நான் உன் பக்கம் தான் இருந்தேன். உனக்காக பரிதாபப்பட்டு தான் அந்த வீட்டுக்கே போனேன். ஆனா போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சு எங்க அப்பாவை புடிச்சு கொடுத்தியே. அவர் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துறத கொஞ்சம் கூட கலங்காம பாத்துக்கிட்டு இருந்தியே. அதை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. வீட்ல இருக்கிற 3 ஆம்பளைங்களை உள்ள தள்ளிட்ட. மிச்சம் இருக்கிறது உங்க அப்பா உதவாக்கார. உங்க அப்பா கிருஷ்ண குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. எங்க அப்பாவுக்காக இருக்கிறது இன்னைக்கு நான் மட்டும்தான். என்னையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போ. போலீஸ்ல புடிச்சு கொடுத்த நீ ஏன் மேலேயே குத்தம் சுமத்திட்டு இருக்கியே. நான் என்ன சத்தியம் தவறாத உத்தமரியா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன்? அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? சொல்லுவடி, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. கழுத்தறுத்துக்கிட்ட ஆஸ்பத்திரியில கிடந்தனே, அப்படியே போயிருந்தா கூட இதே தாண்டி சொல்லி இருப்ப. அவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா அவ போய் சேர்ந்துட்டான்னு சொல்லுவ. அக்கா, இது வரைக்கும் நீ என்ன பாவ புண்ணியம் செஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பாவுக்காக நீ இப்படி உருகுற பாரு, இதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாதுக்கா. நிறுத்தடி. நீயும் இந்த பாவப்பட்ட குடும்பத்துல பிறந்து பாவத்தை செய்யறதுக்குன்னே பிறந்த விநாயகத்தோட புள்ளையா வளர்ந்து அவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பக்கவாதிய வாசிச்சுவதானடி நீ. இப்ப ஏதோ உத்தம குடும்பத்துல ஒருத்தியா போறாளா? பாவ புண்ணியத்தை எல்லாம் தராசு வச்சு அளந்துகிட்டு இருக்க. இப்ப சொல்ற கேட்டுக்கடி, உன் கனவு பலிக்காது. எந்த காலத்திலயும் நீ கிருஷ்ண குடும்பத்துக்கு மருமகளா போக முடியாது. மருமகளா என்ன, அந்த வீட்டை கழுவி துடைக்கிற வேலைக்கு கூட உன்னை உள்ள சேர்க்க மாட்டாங்கடி. போதும் நிறுத்துக்கா. அந்த வீட்ல என்ன சேர்க்க மாட்டாங்கன்னு தானே சொன்னேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இந்த நேரத்துல உன் கூட வாழ மாட்டேன். இப்பவே நான் போறேன். நான் வாழ போற வீட்டுக்கு போறேன். உன் கண்ணு முன்னாடி நான் அந்த வீட்ல வாழ்ந்து காட்டுறேன் பாரு. பணத்தை திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி தான் மாமா இவ்வளவு பணத்தையும் புரட்டணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு பணம் கொடுத்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் இப்ப பணம் உடனே வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த பணம் கிடைக்கலன்னா பெரிய சிக்கல் வந்துடும் மாமா. பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சேர்மதுரை தெளிவா சொல்லிட்டான். அது எடுக்க தானே இப்ப போய்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஏன்டா புலம்புற? புலம்பல மாமா, நான் நிலவரத்தை சொல்றேன். ஆமா, நான் முதல்ல சொல்லும் போதெல்லாம் யாரும் கேட்கல. இப்ப புலம்புங்க. சேர்மதுரை பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப போட்டு காட்டுறேன் பாரு. ரெட் ஹில்ஸ்ல இருந்து கும்முடி பூண்டி போற வழியில 4 கிலோமீட்டர் தாண்டி போனா அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கும். டேய், அவன் சொன்ன கோவில் அங்க இருக்கு பாரு. அந்த கோயிலை தாண்டி போங்க. ஓகே சார். போயிட்டே இருங்க. ஓகே சார். அங்க இருந்து 2 பர்லாங் போனா ஒரு டோபிகானா வரும். அது டோபிகானா வருது பாரு.
குடிசை வரும். அதுக்கு முன்னாடி 2 புங்க மரம் இருக்கும். அந்த குடிசைக்கு பக்கத்துல தான் புதைச்சி வச்சிருக்கேன் சார். அதோ அங்க இருக்கு பாரு அந்த ஓலை குடிசை. பக்கத்துல கூட 2 புங்க மரம் இருக்கு. ஆமா மாமா. அது பக்கத்துல வண்டி நிறுத்துங்க. சரிங்க சார். அவன் சொன்ன அடையாளம் இதுதான். ஆனா தோண்டின அடையாளமோ புதைச்ச அடையாளமோ எதுவுமே இல்லையே. நாம உண்மையிலேயே அவன் சொன்ன அடையாளத்துக்கு தான் வந்திருக்கோமா? ஏண்டா நான் என்ன மை போட்டு பார்த்தா சொன்னேன்? அவன் சொன்ன அடையாளத்தை சரவணா நீ கேட்டல, இந்த இடத்துக்கே வராம அவனால எப்படி இந்த அடையாளத்தெல்லாம் சொல்ல முடியும்? சரி ஒண்ணு செய்வோம், இந்த மரத்தை விட்டுருவோம். இந்த ஏரியாவில் வேற எங்கேயாவது மண்ணை தோண்டின அடையாளம் இருக்கான்னு பாருங்க. போய் செக் பண்ணி பாருங்க. போங்கடா. திலீபா, சரவணா, டேய் வாங்க. இங்க வாங்க. என்னடா? வாங்க 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 வாங்க. என்னாச்சு? இங்க பாருங்க மாமா. இங்க தோண்டுங்கடா. திலீபா போய் மண் வெட்டி கடப்பாரை கொண்டு வா. மாமா. தோண்டுங்க, சீக்கிரம் தோண்டுங்க. தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.